14 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. உஹது யுத்தத்தை தொடர்ந்து இந்த சூரா இறங்கியதாக தஃசீர்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உஹது யுத்தத்தை தொடர்ந்து இந்த சூரா இறங்கியது. இந்த சூராவினுடைய ஆரம்பமும் தஸ்பீஹாகவே இருக்கிறது. சப்பஹ லில்லாஹி மா பிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம் என்று இந்த சூராவும் தஸ்பீஹ் கொண்டு ஆரம்பிக்கின்றது. உண்மையில் இந்த தஸ்பீஹ் கொண்டு ஏன் ஆரம்பிக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இந்த சூரா தஸ்பீஹை கொண்டு ஆரம்பித்தாலும் ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போன்று சில சூறாக்கள் நிகழ்காலத்திலே யுசப்பிஹு என்று ஆரம்பிக்கின்றன. ஆனால் இந்த சூரா சப்பஹ இறந்த காலத்திலே இறந்த கால வினையை கொண்டு ஆரம்பித்திருக்கிறது. சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை துதிக்கின்றன அல்லது துதித்து விட்டன. வ ஹுவ அல் அஸீஸ் அல் ஹக்கீம், அவன் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுட்பமான அறிவுள்ளவனாகவும் இருக்கிறான். ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த சூறாவும் பிரபஞ்ச நியதி, இறை ஞாபகத்தோடு வாழ்வது, தஸ்பீஹோடு வாழ்வது, உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதனை தவிர மனிதன் எப்பொழுது அந்த தஸ்பீஹ் உள்ளவனாக மாற முடியும்? மனிதன் எப்பொழுது சதாவும் அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவனாக மாற முடியும் என்றால், அவனது உள்ளத்திலே ஆழமாக தௌஹீத், இந்த ஏகத்துவம் பதிகின்ற பொழுது, இந்த மார்க்கம் அவனுடைய உள்ளத்திலே மிக ஆழமாக பதிகின்ற பொழுதுதான் அவன் ஏனைய படைப்பினங்களை போன்று அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவனாக, தஸ்பீஹ் செய்யக்கூடியவனாக வர முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா தஸ்பீஹை கொண்டு இந்த சூறாவை ஆரம்பித்திருக்கிறார். இரண்டாவது வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். இரண்டாவது மூன்றாவது வசனம் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகிறது. ஈமான் கொண்டவர்களே, இங்கு மூமின்களை விழித்து அல்லாஹ் தஆலா இந்த கருத்தை சொல்லுகிறார். ஈமான் கொண்டவர்களே, லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்லுகிறீர்கள்? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், அல்லாஹ்விடத்திலே மிகவும் வெறுப்புக்குரிய விடயம் என்னவென்றால் நீங்கள் செய்யாததை சொல்லுவது. இந்த வசனத்துக்கு ஒரு பின்னணி காரணி இருக்கிறது. அந்த காரணியை நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்துவிட்டு அடுத்த விடயங்களுக்கு வரலாம். இந்த வசனம் இறங்கியதற்குரிய முக்கியமான காரணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில மனிதர்கள், ஒரு குழுவினர் ஒன்று கூடியிருந்து ஒரு இடத்திலே பேசி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் பேசி கொண்டிருந்த விஷயம் என்னென்றால், இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது, அல்லாஹ் விரும்புகின்ற செயல் எது, அதை நாங்கள் செய்யணும்.
எனவே இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் எது என்று சொல்லுங்கள் நாயகமே என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட அந்த சஹாபாக்கள் அல்லது அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர்கள் வந்து கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. முதலாவது அல்லாஹ்வை நீங்கள் ஆழமாக நம்புவது. இரண்டாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது, ஜிஹாத் செய்வது. அப்போ அவங்க கேட்டுட்டு போயிட்டு பிறகு போராட்டம் கடமையான சந்தர்ப்பத்தில் அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. போராட்டத்தில் அவங்க கலந்து கொள்ள வந்து கேட்டாங்களே அந்த ஆக்கள், அவங்க கலந்து கொள்ளல, பின்வாங்கிட்டாங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான், நீங்கள் செய்ய இயலாததை, உங்களால் செய்ய முடியாததை அல்லது நீங்கள் செய்ய விரும்பாததை ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இறங்கிச்சு. உண்மையில் இதுக்கு இந்த 2 எடுகோள்கள் இருக்கின்றன. ஒன்று, முஹாஜிரீன்கள் அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற நேரம் இப்படி அடிக்கடி பேசிக்கொள்வார்கள். முஹாஜிரீன்களில் சிலர் மக்காவில் இருக்கிற நேரம், அவங்க ஹிஜ்ரத் வரல, ஹிஜ்ரத் நடக்காத சந்தர்ப்பத்தில் மக்காவில் இருக்கிற நேரமே இவங்க பேசிக்கொள்வார்கள், இவ்வளவு நெருக்கடியில் இந்த குறைஷிகள் தாராங்களே, இவங்களை எதிர்த்து போராடுறதுக்கு அனுமதி கிடைச்சா நாங்கள் இவங்களை எதிர்த்து போராடலாம், ஜிஹாத் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கொண்டாங்க. பிறகு மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு இந்த போராட்டம் கடமையாக்கப்பட்ட உடனே அவர்கள் பின்வாங்கிட்டாங்க. அந்த கதைச்சாக்கள் ஒத்தரும் போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ளல. 2வது எடுகோள், மதீனாவில் இருக்கின்ற மனிதர்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, லவ்லா உன்சில அலைனல் கிதால், எங்களுக்கு போராட்டம் எப்போ கடமையாகும், நான் இன்னும் பொறுமையாகவா இருக்கிறேன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ரைட். அப்போ போராட்டம் அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டால் ஒரு கூட்டத்தினர் நழுவி சென்று விடுவார். உஹதில் நடந்துச்சு. உஹதில் உங்களுக்கு தெரியும், 1000 பேர் ஆரம்பத்தில் கலந்து கொண்டாங்க. கடைசியில் 300 பேர் போலி காரணங்களை சொல்லி வித்ட்ரோ ஆகிட்டாங்க. 700 பேர் தான் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களால் செய்ய முடியாதவற்றை அல்லது நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்லுகிறீர்கள், அது அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான ஒரு காரியம். கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலு. உண்மையிலே இது பல வகையில் நாங்கள் இதை எங்களோட வாழ்க்கையில் பார்க்கலாம். இது வெறுமனே தாவா வாழ்க்கையில் மட்டும் நாங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. எங்களோட பர்சனல் லைஃப்லேயும் நாங்கள் அதை பார்க்கலாம். எப்படி என்றால், முதலாவது இங்கே சொல்லியிருக்கிற அந்த கருத்தை நாங்கள் பார்ப்போம். போராட்டத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போராடணும், அதுக்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காதா என்று சொல்லி நபிமார் ரசூலுல்லாஹ்வுடைய சமூகம் மட்டும் இல்லை, ஏனைய நபிமார்களுடைய சமூகமும் வந்து கேட்பாங்க என்ற அதில் அந்த நன்மையை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அந்த நன்மையை கருத்தில் கொண்டு வந்து கேட்பாங்க. வந்து கேட்டு அந்த அமல் கடமையாக்கப்பட்டால் அவங்க வித்ட்ரோ பண்ணிடுவாங்க, பயந்துடுவாங்க, உயிரை காப்பாற்றுறதுக்காக. அல்லது இந்த அவனோட ஈமான் அந்த பலவீனம் தான் அப்படி அவங்க பின்வாங்கிறதுக்கு பிரதானமான காரணம். ரைட். ஆனால் இதை குர்ஆன் கடுமையாக கண்டிக்குது. எப்பையும் எங்களால் நாங்கள் செய்கிறத தான் பிறருக்கு என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி நாங்கள் செய்கிறத பிறருக்கு சொல்லுகின்ற பொழுதுதான் அது தாக்கமுள்ளதாக கூட இருக்கும். குறிப்பாக தாவா களத்தில் எங்களால் நாங்கள் செய்கிறத மற்றவர்களுக்கு செய்யும்படி ஏவுறது, பிறருக்கு நாங்கள் செய்யும்படி ஏவுவதை, இன்னொரு ஆளுக்கு இதை செய்யுங்க, இது நல்ல அமல்னு சொல்லி ஏவுறதை நான் செய்யாமல் விடுவதும், ஒரு தீமை இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அதனை நான் செய்வதும்
பெரும் குற்றம், பெரும் பாவம். ஒரு நன்மையை நான் சொல்கிறேன், இது நன்மையான காரியம். உதாரணத்துக்கு தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி நான் பேசுகிறேன்னு வைங்களேன். ஆனால் நான் தொழுகிறேன். இல்லாட்டி ஐவேளை தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழுவதை பற்றி நான் பேசுகிறேன், ஆனால் நான் தொழுகிறேன். இப்படி நன்மையான காரியங்கள் குரானை படிக்கும்படி நான் சொல்கிறேன், ஏவுறேன், நான் படிக்கிறேன். குரானை ஓதும்படி நான் பேசுகிறேன், நான் படிக்கிறேன்ல. ரைட்? அப்படி ஒரு விடயத்தை, நன்மையான ஒரு காரியத்தை நான் சொல்லி அதனை நான் செய்யாமல் விடுவதும், அதே போல் ஒரு தீமையை தடுத்தல். உதாரணத்துக்கு நான் பொய் சொல்ல வேணாம்னு சொல்லி நான் பேசிட்டு நான் பொய் சொல்கிறேன். வட்டி எடுக்க வேணாம்னு பேசிட்டு நான் வட்டி புறம் பேச வேணாம்னு சொல்லிட்டு நான் புறம் பேசுகிறேன். அப்படி ஒரு தீமையை நான் தடுத்து விட்டு அந்த தீமையை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வதும் ஒரு பெரும் குற்றம். எந்த அளவு குற்றம் என்றால், இந்த வசனத்தின்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான, சாதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லல அந்த வசனத்தை, கபுர மக்தன், அல்லாஹ்விடத்தில் அந்த வெறுப்புக்குரிய விடயங்களில் மிக பெரிய, அதை லிஸ்ட் பண்ணினா டாப்பில் இருக்கிற அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய விடயங்களில் ஒன்று தான் ஒரு ஆள் அவர் வாழ்க்கையில் அவர் செய்யாத பிறருக்கு ஏவுவதும், அவர் தவிர்ந்து கொள்ள வேண்டியதை செய்துவிட்டு பிறரை தவிர்ந்து கொள்ளும்படி சொல்லுவது. இது குறிப்பாக தாவா களத்தில் ஆகவும் ஆபத்தான ஒரு விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. மறுமையில் சில மனிதர்கள் நரகத்தில் இருப்பார்கள். அவர்கள் அந்த ஒரு அச்சில், ஒரு ஆணியில், திருகைக்கல்லுடைய அந்த ஆணியில் திருகைக்கல் வச்சு சுத்தப்படுவதை போன்று அவர்களுடைய வயிற்றில் ஒரு ஆணி ஏற்றப்பட்டு அவர்கள் சுத்தப்படுவார்கள். ஃபத்தன்தலிகு அக்தாபு பத்தனி, அவருடைய வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற இந்த குடல்கள் எல்லாம் வெளியே சிதறி வரும். அப்போ அந்த சொர்க்கவாதிகள், நரகத்தில் இந்த தண்டனையை கண்ட சொர்க்கவாதிகள் அவங்கள கடந்து போகக்குள்ள கேட்பாங்களாம், நீங்கள் தானே எங்களுக்கு நன்மையை ஏவிட்டு இருந்தீங்க, தீமையை தடுத்துட்டு இருந்தீங்க, நல்ல விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் எடுத்து சொன்னீங்க தானே, நீங்கள் சொன்னதை கேட்டு தான் நாங்கள் நடந்து நாங்கள் சொர்க்கத்துக்குள்ளே வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன நடந்த, நீங்கள் ஏன் இப்படியான ஒரு நிலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் அந்த நரகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் சொல்வார்கள், குந்து ஆமுருக்கும் பில் மஅரூஃப் ஆதி வ அன்ஹாக்கும் அனில் முன்கர். நான் குந்து ஆமுருக்கும் பில் மஅரூஃப் வலம் ஆதி, நான் உங்களுக்கு நன்மையான காரியங்களை ஏவிக்கொண்டு தான் இருந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அதனை நான் நடைமுறைப்படுத்தவில்லை. வ அன்ஹாக்கும் அனில் முன்கர் வ ஆதி, நான் உங்களுக்கு தான் தீமையை தடுத்துக்கிட்டு இருந்தேனே தவிர, தீமைகள் எல்லாம் பெரிய பெரிய எந்த அளவுக்கு பாவமானது என்று சொன்னேனே தவிர, என்னுடைய வாழ்க்கையில் நான் அதனை தவிர்ந்து கொள்ளவில்லை. இதாகவும் ஆபத்தான ஒரு பாவம். தாவா களத்திலையும் அப்படியான மனிதர்கள் இருப்பார். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அத்தஅமுரூன الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب, நீங்கள் உங்களை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களுக்கு நன்மையை கொண்டு ஏவுகிறீர்களா? வேதத்தை நீங்கள் படித்து கொண்டு, வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டு விளங்கிக் கொண்டே நீங்கள் நன்மைகள் செய்யாமல் மற்றவர்களை நீங்கள் ஏவிக்கொண்டிருக்கிறீர்களா? وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ مِنْكُمْ إِلَّا خِزْيٌ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَلَهُ عَذَابٌ أَلِيمٌ. யார் அப்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே இழிவும் மறுமையிலே தண்டனையும் இருக்கிறது. அப்போ அதனால் நாங்கள் பொதுவாக நாங்கள் செய்கிற விடயத்தை, நாங்கள் செய்யாத ஒன்றை இன்னொருவருக்கு ஏவுவதும், நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றை நாங்கள் தவிர்ந்து கொள்ளாமல், ஒரு பெரும் பாவத்தையோ அல்லது சிறு பாவத்தையோ தவிர்ந்து கொள்ளாமல்
மற்ற மனிதர்களுக்கு அதனை தவிர்த்து கொள்ளும்படி சொல்வதும் ஒரு பெரிய ஒரு குற்றமாக இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும். தாவா களத்தில் இத்தகைய பண்பு ஒரு தாயிடத்தில் இருந்தால், ஒரு மனிதனிடத்தில் இருந்தால், அவர் சொல்லுகின்ற கருத்துக்கு தாக்கம் இருக்க மாட்டார். ஒரு ஆள் உதாரணத்துக்கு ஒரு ஆள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற விஷயத்தில் கடும் பர்ஃபெக்டான ஆள், நல்ல அழகாக சொல்லுவார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் மக்களுடைய உள்ளத்தை சென்றடைய மாட்டாது, அவர் அதனை எடுத்து நடக்காத வரை. அதனால தான் நாங்கள் பார்க்கலாம், ஆரம்பகால தாயிகள், சஹாபாக்கள் தொட்டு ஆரம்பகால தாயிகள் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் மக்களுக்கு சொல்லுவதாக இருந்தால் பல தடவைகள் அவர்கள் சிந்திப்பார்கள், இது என்னிடத்தில் இருக்கிறதா, நான் அதை இந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றேனா என்பதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார். அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு உதாரணம் தான் இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, இமாம் அவர்களே, எங்களுடைய இந்த காலத்திலே அடிமைகளுடைய பிரச்சனை கூடிவிட்டது, நிறைய பேர் அடிமைகளை வைத்திருக்கிறார்கள் விடுதலை செய்யாமல், அதனால் இந்த அடிமைகள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எனவே அடிமைகளை வாங்கி உரிமை விடுவது பற்றிய சிறப்புகளை பற்றி ஒரு ஹுத்பாவில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இமாம் ஹசனுல் பஸரி அதை தலையாட்டிட்டு ஒரு 3-4 ஹுத்பா அவர் அந்த சப்ஜெக்டை தொடல். அப்போ தலைப்பு கொடுத்தவர் வந்து கேட்டுக்கிருப்பார், இந்த சப்ஜெக்ட் அவர் தொடுவார்னு சொல்லி, ஆனால் தொற்றல. எதிர்பாராத விதமாக ஒரு நாள் அந்த சப்ஜெக்ட் எடுத்தார் இமாம் ஹசனுல் பஸரி. அந்த சப்ஜெக்ட் எடுத்தார், அடிமை விடுதலை செய்வது சம்பந்தமாக, அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக எல்லாம் பேசினார். அப்போ மக்கள் கேட்டாங்க, அந்த மனிதர் கேட்டார், நான் சொன்னாண்டு நீங்கள் செய்யலை, அதிலிருந்து எவ்வளவு ஜும்மாக்கள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் இந்த சப்ஜெக்டை பேசுவீங்கன்னு சொல்லி, ஆனால் நீங்கள் பேசலையே சொல்லி. அப்போ தான் இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார், நான் செய்யாத ஒன்றை பிறருக்கு நான் செய்யும்படி ஏவுவதில்லை என்று. அப்படி ஏவுவதில் எந்த விதமான தாக்கமும் இருக்க மாட்டார். எனவே நீங்கள் சொன்ன நேரம் என்கிட்ட பணம் இருக்கல்ல அடிமையை வாங்கி விடுதலை செய்வதற்கு, நீங்கள் சொன்ன ஆண்டிலிருந்து நான் பணம் சேர்த்து இன்றைக்கு ஜும்மாவுக்கு முன்பு தான் ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய்துவிட்டு இந்த டாப்பிக்கில் இந்த தலைப்பில் நான் பேசுகின்றேன் என்று சொல்லி இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார். உண்மையில் இது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கப்பா. அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், தாக்கம் செலுத்தாத இந்த உபன்யாசங்கள், தாக்கம் செலுத்தாத தாவாக்கள், அதுக்கு காரணம் என்னென்றால் கம்மின் முதக்கிரின் பில்லா நாசின் அனில்லா, அல்லாவை பற்றி ஞாபகப்படுத்துகின்ற எத்தனையோ மனிதர்களை நான் கண்டிருக்கிறேன், அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் அல்லாவை மறந்து விட்டார். கம்மின் முஹவ்விஃபின் மினல்லா ஜரீஉன் அலல்லாஹ், அல்லாவை பற்றி பயமுறுத்தாட்டுபவர்கள், இந்த வட்டி செஞ்சால் இன்ன பாவம் கிடைக்கும், ஜினா செஞ்சால் இன்ன பாவம் கிடைக்கும், திருடினால் இன்ன பாவம் கிடைக்கும், பொய் சொன்னால் இன்ன பாவம் கிடைக்கும் என்று அல்லாவை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள், பயமுறுத்துபவர்கள் எத்தனையோ பேரை நான் கண்டிருக்கிறேன். ஜரீஉன் அலல்லாஹ், அவர்கள் அல்லாவுக்கு எதிராக துணிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார். அவரோட சொந்த பர்சனல் லைஃப்பில் அல்லாஹ் வெறுக்கிற விஷயங்களை கூட துணிந்து செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனம் தாவா பகுதியில் மிக முக்கியமானது. அதைத்தான் இந்த வசனமும் சொல்லுது. என்னைட்ட உடலில் பலம் இருந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் உழைப்பேன், கை நிறைய என்கிட்ட காசு இருந்தால் அல்லாஹ்வோட பாதையில் நான் வாரி வாரி கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லுவோம். காசு வந்துட்டென்றால் கொடுக்க மனம் இருக்காது, நேரம் இருந்தால் அல்லாஹ்வோட பாதையில் உழைப்பதற்கு மனம் இருக்காது,
வேறு ஒரு சாட்டு போக்குகளை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். ரைட், அதுதான் குர்ஆன் என்று சொல்லுது என்னென்றால், உங்களால் செய்ய இயலாததை நீங்கள் சொல்ல வேண்டாம், உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் கேட்க வேண்டாம். அது ஒரு பெரும் பாவமாக இஸ்லாம் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி எங்களோட பர்சனல் லைஃப். நாங்கள் சொல்கிறது இது மார்க்க விஷயத்து. எங்களோட பர்சனல் லைஃப்லையும் நாங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லுவது, குறிப்பாக எங்களோட பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ற வகையில் நாங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவோம். பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவோம். தொழணும், நோன்பு பிடிக்கணும், குர்ஆன் ஓதணும், தொழலையான்னு கேட்போம், ஓதல்லையான்னு சொல்லி கேட்போம். ரைட், இல்லாட்டி போய் சொல்லப்படான்னு சொல்லி சொல்லுவோம், ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிற நேரம் அது எங்களோட பர்சனல் லைஃப்பில் இல்லாட்டி யோசிச்சு பாருங்க பார்ப்போம், அது எப்படி எங்களோட பிள்ளைகளில் தாக்கம் செய்யும். அதுவும் பெரும் பாவம் தானே. தான் செய்யாத ஒன்றை பிள்ளைக்கு சொல்வது கூட ஒரு பெரும் பாவம். இந்த குர்ஆனுடைய கருத்தின்படி கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅல், என்னால் செய்ய இயலாத ஒன்றை நான் சொல்லுவது என்னுடைய பிள்ளைகள், அல்லது என்னிடத்தில் இல்லாத ஒன்றை பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவது. இப்போ நான் தொழுகிறேன்ல, நான் பள்ளிக்கு போகிறேன்ல, மகனை பள்ளிக்கு போய் சொல்கிறேன், அதில் எந்த தாக்கமும் இருக்காது, எந்த பாதிப்புமே இருக்க மாட்டார். நான் பொய் சொல்கிறேன், ஆனால் பிள்ளைகிட்ட சொல்ல பொய் சொல்லப்படாது. என்கிட்ட ஒழுக்கமான செயல்பாடுகள் இல்லை, ஆனால் பிள்ளைகிட்ட நான் சொல்ல நீங்கள் ஒழுக்கமாக பண்பாடாக இருக்கணுமான்னு சொல்லி. இப்படியான இந்த குழந்தை வளர்ப்பில் ஏதாவது தாக்கம் இருக்குமா சிந்தித்து பார்த்தால் அப்படி. அதனால் இது இரண்டாவது. மூன்றாவது ஒரு விடயம் இருக்கிறது என்னென்றால், சில வேளைகளில் நாங்கள் சில வாக்குறுதிகளை கொடுப்போம், சில ப்ராமிஸ்களை சொல்லுவார் என்றால், ஒரு பெரிய நான் இந்த பள்ளியை கட்டித்தார், இல்லாட்டி நான் இந்த வளவை வாங்கித்தார், அல்லது நான் இப்படி செய்கிறேன், இல்லை நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களோட சக்திக்கு அப்பால்பட்ட வாக்குறுதிகளை நாங்கள் சில நேரம் கொடுத்துருவோம். நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் வாக்குறுதிகள் கொடுக்குற நேரம் இது என்னுடைய சக்திக்கு உட்பட்டதா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும் கட்டாயம். நான் அல்லாஹ் தஆலா எங்களோட சக்திக்கு அப்பால் எங்களை திணிக்கிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் தஆலா அதனுடைய சக்திக்கு அப்பால் அவன் திணிப்பதில்லை. உதாரணமாக ஒரு பள்ளி கட்டப்படும், ஒரு ப்ரொஜெக்ட் போகுது, என்னால் 50,000 தான் கொடுக்கலாம், இல்லாட்டி 5,000 தான் கொடுக்கலாம் என்றால் கொடுக்க இயலுமானதை தான் நான் ப்ராமிஸ் பண்ணேன். ரைட், நான் இந்த பள்ளிக்கு நான் 5,000 ரூபா தான், இல்லை இந்த பள்ளிக்கு நான் 10,000 ரூபா தான் தருவேன்னு சொல்லி நாங்கள் அதுதான் ப்ராமிஸ் பண்ணோம். எல்லோரும் விரும்பி நான் 5 லட்சம் தாரன் 10 லட்சம் தாரணுங்கிறதுக்காக வேண்டி நானும் ஒரு 5 லட்சம் தாரணுன்னு சொல்லி என்னாத இயலாத வாக்குறுதியை நான் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. லிம தகூலூன மா லா தஃஅல், உங்களால் செய்ய முடியாத ஒன்றை ஏன் நீங்கள் செய்கிறீர்கள். அது மாதிரி தான் சில வேளைகளில் நாங்கள் இந்த நேர்ச்சை வைப்போம். அந்த நேர்ச்சைகள் சில வேளைகளில் எங்களால் சுமக்க முடியாத நேர்ச்சைகளாக இருக்கும். எங்களால் சுமக்க இல்லாமல் இருக்கும். உதாரணம், எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், நான் சும்மா நெஞ்சிருவேன், நான் 30 நோன்பு பிடிப்பேன்னு சொல்லி நேர்ச்சி வச்சு விட்ருவோம். இல்லாட்டி ஒரு மாடு அறுப்பேன்னு சொல்லி நேர்ச்சி வச்சுருவோம். இல்லாட்டி 100 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு நேர்ச்சியை வச்சுருவோம் நான். ஆனால் அந்த நேர்ச்சையை அப்படி வச்சால் கட்டாயம் என்ன செய்யணும், அதை நிறைவேற்றியே ஆகப்படும். நேர்ச்சை லேசில் வைக்கக்கூடாது. அப்படி நேர்ச்சை வைத்தால் அந்த நேர்ச்சை அது ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் அது கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்போ நேர்ச்சை வச்சது பிறகு வந்து கேட்குற, நான் இப்படி நேர்ச்சை வச்சுட்டேன், இப்போ எனக்கு அதுக்கு சக்தி இல்லை. ஒரு ஜாரில் நான் சொல்லிட்டேன் ஒரு மாட்டத்தை கொடுப்பேன்னு சொல்லி, இப்போ அதை கொஞ்சம் ஆடாக்கலாமான்னு கேட்குறார்கள் இருப்பான். அப்படி இல்லாட்டி மாட்டுக்கு இப்போ விலை கூட 2 லட்சம் 2.5 லட்சம், ஒரு ஆளுக்கு கரண்ட் எடுத்து கொடுக்குறேன்டால் அதை ஒரு 50,000த்துக்குள்ளே அதை செய்யலாம், கரண்ட் எடுத்து கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்பான். அல்லது நான் கரண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு நேர்ச்சி வச்சேன், அது கிட்டத்தட்ட கூட அங்கே ஆனால் தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு விலை குறைய, தண்ணிக்கு அந்த நேர்ச்சியை கன்வெர்ட் பண்ணலாமா மாற்றலாமான்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்பான். அப்போ அதனால தான் நாங்கள் மிச்சம் அலர்ட்டாக இருக்கணும். நான் நேர்ச்சி வைக்கிற நேரம் இந்த நேர்ச்சியை என்னால் செய்ய முடியுமா, அதற்குரிய சக்தி என்னிடத்தில் இருக்கிறதா.
நான் இதுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், வாக்களிக்கிறேன், இந்த வாக்குறுதியை என்னால் நிறைவேற்ற இயலுமாக இருக்குமா, அதற்குரிய பணம் பொருளாதார வசதி என்னிடத்தில் வருமா, நாங்கள் அதை கட்டாயம் சிந்தித்து பார்க்குறோம். நான் என்னிடத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்யும்படி ஏவுகிறேன், அதனை என்னுடைய பிள்ளைகள் செய்வார்களா, அது ஒரு அவர்களிலே தாக்கம் செலுத்துமா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் நடைமுறைப்படுத்தாத ஒரு விடயத்தை மக்களுக்கு நான் ஏவுகின்றேன், அது அவருடைய உள்ளத்திலே போய் ஏறுமா, அது அவருடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்குமா என்ற கேள்வி எங்கள்கிட்ட கட்டாயம் தரணும். அதான் லிம தகூலூன மாலா தஃபாலு கபுர மக்தன் ஐந்தல்லாஹி அன் தகூலு மாலா தஃபாலு. இதுதான் முதலாவது வசனம். ரெண்டாவது மூன்றாவது வசனம். நாலாவது வசனம், இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ். அவங்க கேட்டாங்க தானே அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் எதுன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, பிறகு அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்தில் நிலை தோங்குவதற்காக நீங்கள் உழைப்பது, போராடுவது. அப்போ அதைத்தான் அல்லாஹ் தஆலா அஞ்சு சொல்லான். அப்படி போராடுறது, இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி ஸஃபன். அல்லாஹ் தஆலா அவனுடைய பாதையில் ஒரு அணியாக இருந்து, அப்படி என்றால் ஒற்றுமையாக இருந்து போராடுவதையே விரும்புகிறான். கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ். அவர்கள் ஈயத்தால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டிடத்தை போன்று பலமாக ஒரு அணியாக இருந்து போராடுவதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். இது என்னது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நாங்கள் படித்த சூறாக்கள் 3 சூறாக்கள், சூரத்துல் மும்தஹினா, அதுக்கு முந்தைய சூரத்துல் ஹஷர், இந்த சூறாக்கள் எல்லாம் பெரும்பாலும் வெளியில் உள்ள ஆட்களோட, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களோட எப்படி நாங்கள் இருக்கணும். அதிலும் குறிப்பாக சூரத்துல் மும்தஹினா ஆரம்பத்திலேயும் நடுவிலையும் கடைசிலையும் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை நண்பர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம், அவர்களை உங்களுடைய பரம ரகசியத்தை கூட பரிமாறுகின்ற அளவுக்கு நெருக்கமான உறவு வேண்டாம் என்று சொன்ன சூரா இந்த சூறா சூரத்து ஸஃப்ல சொல்லுதும் தலைகள் அடுத்த பக்கத்தும் சொல்லுதன் என்றால், உங்களுக்குள்ள இந்த உறவு எப்படி இருக்கணும் என்றால், மூமின்களுக்குள்ளான உறவு எப்படி இருக்கணும் என்றால், இந்த செங்கற்கள் மாதிரி ஒரு சுவர் மாதிரி, ஈயத்தால் வார்க்கப்பட்ட ஒரு சுவர் மாதிரி பலமாக இருக்கணும். எப்படி கற்கள் ஒன்றை ஒன்று பலமாக பிடித்திருப்பதனால் இந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கோ, அது மாதிரி தான் முஸ்லிம் உம்மத்தினுடைய ஒவ்வொரு தனி மனிதர்களும் ஒருவரை ஒருவர் பலமாக பற்றி கொள்ள வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையின் மூலமாகத்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதில் 1000 பேர் வந்து 700 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்களே, அப்படி உங்களுக்குள்ளே பிளவுகள் வரக்கூடாது. ரைட்? அல்லது வேறு காரணங்களை சொல்லி போராட்டத்தில் கலந்து கொள்ளாமலுக்கு விடுறது, அல்லது சின்ன சின்ன காரணங்களுக்காக உங்களுக்கு இடையில் இடைவெளிகள் வருவது, பிளவுகள் வருவது, இதனை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லை. அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் என்னவென்றால், இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ். அப்போ முஸ்லிம் உம்மத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் வெல்ல வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்திலே தலைநிமிர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால், அவர்கள் ஒரு அணியாக இருக்க வேண்டும். இது 4வது வசனம் இந்த சூறாவில் சொல்லப்படுற மிக முக்கியமான ஒரு கருத்து. அல்லாஹ் தஆலா பத்ர் முடிந்த உடனேயே உஹதுக்கு முன்பே இந்த தியரியை சொல்லிட்டான். அதாவது இன்னல்லதீன கஃபரு பஅதுஹும் அவுலியாஉ பஅத். இறை நிராகரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குள்ளே உடன்பாடு இருக்கும். அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருப்பார்கள். முஸ்லிம் என்ற பொது எதிரிக்கு முன்னால் அவர்களுக்குள்ளே நல்ல நட்பு இருக்கும், நல்ல நெருக்கம் இருக்கும், பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவர்களுக்குள்ள.
வ இல்லா தஃஅலு, நீங்கள் அப்படி ஒற்றுமையாக இல்லாவிட்டால், உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வருமாக இருந்தால், தக்குன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர், இந்த பூமியில் பெரிய ஃபித்னாக்கள் வழி, ஃபசாதுகள் நிரம்பி வழி, நீங்கள் தோற்று விடுவீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தனாஸஅு, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் முரண்பட்டு கொள்ள வேண்டாம், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். வத்தஃஷலு, அப்படி நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிரிந்து விட்டால், உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காவிட்டால், வத்தஃஷலு, நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள். வத்தذهب ரீஹுக்கும், உங்களுடைய பலம் இல்லாமல் போய்விடும், உங்களுக்குள்ள பலம் இருக்காது. அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு அடிப்படையை சொல்கிறான். நீங்கள் வெல்லணுமாக இருந்தால், அல்லது இந்த உலகத்தில் நீங்கள் உங்களை யாரும் மிகைக்க முடியாத சக்தியாக நீங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு அணியாக நிற்கணும். உங்களுக்குள்ள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கணும், ஒரு கருத்தொற்றுமை இருக்கணும். உங்களுக்குள்ள பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்க வேண்டும். எப்படி ஒரு கட்டிடத்தினுடைய ஒவ்வொரு தனித்தனி செங்கல்லையும் ரைட் ஈயத்தால் வார்க்கப்பட்டால் அது பலமாக இருக்குமோ, அந்த அளவுக்கு இந்த முஸ்லீம் உம்மத் பலமாக இருந்தால் தான் அந்த உம்மத் வெற்றி பெறும். யாரும் அதனை தகர்க்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறார். ஆரம்பத்தில் இருந்து சொல்லப்பட்டு வந்த ஒரு தியரி சஹாபாக்கள் அதை அவங்களுக்குள்ள பின்பற்றி வந்த காலமெல்லாம் அவர்கள் அதிலே வெற்றியும் பெற்றார். ஆனால் எதிரிகளுக்கு நல்லா தெரியும் இந்த தியரி, எங்களை விட எதிரிகளுக்கு நல்லா தெரியும் இந்த தியரி. இவங்களை ஒன்றா இருக்க வச்சால், இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் எங்களால் என்ன செய்யலாம், மிகைக்கலாம். எனவே எந்த அளவுக்கு இவங்களை நாங்கள் டிவைட் பண்ணிடுமோ, ஆளுக்காள் பிரிக்கலுமோ, பிரிச்சுட்டா தான் எதிரிகள் பலம் பெறுவார்கள் என்பதனால் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி எப்படி முஸ்லீம் உம்மத்தை சுக்கு நூறாக பிரிக்கலுமோ அந்த அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு சுக்கு நூறாக பிரித்து வச்சுக்காங்க. சர்வதேச ரீதியாக எடுத்து பார்த்தால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு பெரும் சக்தியாக இருந்தோம். ஹிலாஃபத்துக்கு கீழே ஒரு பெரும் சக்தியாக நாங்கள் இருந்தோம். ரைட், அப்பாசியர்கள், உஸ்மானியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் பலமாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். ஒரு குடையின் கீழே தான் இருந்துச்சு, ஒரு ஹலீஃபா. அந்த ஹலீஃபாவுக்கு கீழே கவர்னர்கள் இருந்து முழு உலகத்தையும் முஸ்லீம் சமூகம் ஆட்சி. அந்த நேரத்தில் எல்லா துறைகள்லையும் முஸ்லீம் சமூகம் மிளிர்ந்துச்சு. எந்த துறையை எடுத்தாலும் அதில் லீடிங், கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், அறிவியல் துறையாக, எந்த துறையை, பொருளாதாரமாக இருக்கலாம், எந்த துறையை எடுத்தாலும் முஸ்லீம்கள் முன்னணியில் தான் இருந்தாங்க. ரைட். இப்போ எதிரிகள் கவனமாக என்ன செஞ்சாங்கன்றால் ஊடுருவி முஸ்லீம்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தினான். ஒரு குடையின் கீழ் இருந்த இஸ்லாமிய ஹிலாஃபத் 1924ஆம் ஆண்டு துருக்கியிலிருந்து அப்படியே துடை தெரியப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 50 சொச்சம் துண்டு நாடுகளாக அது உடைக்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருந்த எப்படி பலமாக இருக்கும். இப்போ பாருங்கள், 50 சொச்சம் நாடுகளாக துண்டு துண்டாக அது உடைக்கப்பட்டுட்டு. இப்போ அவரவரை நாட்டை பார்க்குறது ஒன்று. ரெண்டாவது, அப்படி துண்டு துண்டாக உடைத்து ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் ஒரு பிரச்சனையை அப்படி வச்சுப்பட்டு போயிட்டான். ஒரு பிரச்சனையை அப்படியே வச்சுப்பட்டு போனான். உதாரணத்துக்கு இப்போ மத்திய கிழக்கு எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கில் இப்போ எரியக்கூடிய ஒரு பிரச்சனையோட உருவாக்கி விட்டான். இஸ்ரேலை உருவாக்கி விட்டு போனான். அது மாதிரி ஷியா சுன்னி பிரச்சனையை கொண்டு வந்தான், உருவாக்கினான். அதை விஸ்வரூபம் எடுத்து வந்தான். உண்மையிலேயே இந்த ஷியாக்களுடைய உருவாக்கம் ஆரம்பத்தில் அரசியல் ரீதியான ஒரு உருவாக்கம், அது ஒரு அரசியல் இயக்கமாகத்தான் வளர்ந்துச்சு. ஷியத்து அலி, ஷியத்து முஆவியான்னு சொல்லி, முஆவியாவோட சப்போர்ட்டர்ஸ், அலி ரலியல்லாஹு சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லி இரண்டாக தான் அது இருந்துச்சு.
பிறகு அந்த எதிரிகள் பார்த்தாங்க இது நல்ல ஒரு வழி போகிறதுக்கு இவங்களுக்குள்ள. எனவே அதை போய் பெருசாக்கி அது இன்றைக்கு அகீதா ரீதியாக ஃபிக்ஹ் ரீதியாக ஒரு ஒரு பெரும் பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த ஷியா சுன்னா அஹ்லு சுன்னா பிரச்சினை இன்றைக்கு வந்துச்சு. அது எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் என்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தினுடைய பொது எதிரிக்கு எதிராக ஈரான் போராடினாலும் ஈரான் ஷியா என்ற காரணத்தினால அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது என்று நாம் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த பிளவு மாறி. அப்போ எப்படி நாங்கள் வெள்ளெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த பிளவுகள் மிக கவனமாக எதிரிகளினால் திட்டமிட்டு உள்ளே கொண்டு வரப்பட்டது. அந்த நிலையில் தான் நாமளும் இருந்தோம். அதை சரியாக வழங்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு அதிகாரம் கொண்ட மேற்கத்திய உலகம் முஸ்லீம் உம்மத்தில் கொண்டு வர போகுது. எனவே அதற்காக பிளவுபடுத்துறதை தான் அவங்க ஆயுதமாக கொள்ள போகிறாங்க என்பதை கூட எங்களால் விளங்க முடியாத அளவுக்கு அந்த பிளவு இன்றைக்கு எங்களுக்கு எதுவுமே பேச யோசிச்சு பாருங்க. ஒன்றாக இருந்தால் முஸ்லீம் உம்மத் ஒன்றாக இருந்தால் 200 கோடி, ஒன்றாக இருந்தால் 200 கோடி, ஒன்றாக இருந்தால் இந்த உலகத்துக்கு தேவையான மொத்த பெட்ரோலியத்தில் 73% எங்கட கையில் ஒன்றாயிருந்தானா. அப்படி வளமுள்ள ஆள் வளம் வேண்டுமா, பொருளாதார வளம் வேண்டுமா, கடல் வளம் வேண்டுமா, எல்லா வளங்களையும் எங்கள்கிட்ட அப்படியோ இருக்கு. உதாரணத்து பாருங்க பாப்போம். அமெரிக்கா இன்றைக்கு ஈரானுக்கு அடிக்குது என்றால், அமெரிக்கா அல்லது ஈரானுக்கு அல்லது இஸ்ரேல் ஈரானுக்கு அடிக்குது என்றால், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் 2000 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்கு. இஸ்ரேலுடைய விமானங்கள் ஈரானுக்கு வாரென்றால் அது ஜோர்தான், சிரியா இப்படியான முஸ்லீம் நாடுகளுக்குள்ளால் வரும். அப்போ அந்த நாடுகள் இல்லை, இது எங்கட ஒரு சகோதரத்துவ நாடு, நாங்கள் அடிக்கிறது எங்களோட வான்பரப்பை நாங்கள் தரமாட்டோம் என்று உறுதியாக இருந்திருந்தால் இப்படியான ஒரு நிலை வந்திருக்க மாட்டார். காசா ஒரு சின்ன நிலப்பரப்பு, 20 லட்சம் மக்கள், பலவீனமான மனிதர்கள், நிராயுதபாணிகள், இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வளர்ச்சி முஸ்லீம் நாடு, 40 கோடி அரபிகள் இருக்காங்க, 40 கோடி அரபு முஸ்லீம்கள் சுற்றி இருக்கிறார்கள். 20 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்க இல்லாமல் இருக்கிறீங்க. எங்களுக்கு 20 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்க இல்லாமல் இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் டிவைடட், பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். பலவீனமான ஒரு சாத்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் முரண்பட்டு கொள்ள வேண்டாம், வத்தஃஷலு நீங்கள் தோற்று விடுவீர்கள், வச்சஹபரீஹுக்கும் உங்களுடைய பலம் இழந்து விடுவீர்கள், பலம் இல்லாமல் போவீர்கள். அதை நாங்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்திலையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை அப்படியே அப்ளை பண்ணலாம் ஒரு நாட்டுக்குள்ளே. எங்களுடைய நாட்டு, நான் சொல்கிறது இன்டர்நேஷனலி, லோக்கலான எங்களோட நாட்டுக்குள்ளே இதை அப்ளை பண்ணலாம். 20 லட்சம் முஸ்லீம்கள் நாங்கள் இங்கே வாழ்கிறோம், 20 லட்சம் பேர் வாழ்கிறோம். இந்த 20 லட்சம் பேரும் ஒரு அணியாக, ஒரு பலமுள்ளவர்களாக மாறோடமாக இருந்தால் எங்களுக்குள்ள கருத்தொற்றுமைகள் வரும். ஆனால் முஸ்லீம் சமூகம் பலமிழக்கப்பட வேண்டும் என்றால், இவர்கள் பலமாக இருந்தால் ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக கூட இவர்கள் தான் இருப்பார். சிக்கல், பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரைட். எனவே இவர்களை பலவீனமான சமூகமாக மாற்றோடுமாக இருந்தால் அது தன் 2 சாமான் இருக்கும். எங்களை பிரிக்கிறதுக்கு 2 முக்கியமான சாமானி. ஒன்று பொலிட்டிக்கல், அரசியல், அப்படியோ பிரித்து விடலாம். எத்தனை கட்சி என்று எங்களுக்கே தெரியும். தெரியுமா உங்களுக்கு? கதான் உள்ள எத்தனை கட்சி இருக்கு எங்களுக்கே தெரியும். யாருக்கு ஓட்டு போடுறே தெரியாத ஒரு எலெக்ஷன் பண்ண அந்த அளவுக்கு காலிக்கையும் கைக்குள்ளேயும் கட்சிகளும் ஆக்கள். அரசியல் ரீதியாக நாங்கள் உடைக்கப்பட்டு விட்டோம். 2வது இருக்கவே இருக்கிறது மார்க்கம். மார்க்க ரீதியாக பிரிந்து இனி பிரியறதுக்கு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன 73ஆம் பிரியுமென்னு சொல்லி இது 73,000ஆக
பிரிந்த ஒரு 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 மனோநிலை தான் இடுக்கி நாங்கள் ஆக்களை பார்க்குறேன். ரைட். அப்போ அப்படி அந்த பிளவுகள் ஊடாக நாங்கள் எவ்வளவுக்கு ஒரு பலவீனமான சமூகமாக மாற்றப்பட்டுள்ளோம் என்பது விளங்குதா இல்லையா? விளங்கு. எல்லா வகையிலையும் நாங்கள் இக்னோ பண்ணப்படுகிறோம், அவமதிக்கப்படுறோம் அல்லது நிராகரிக்கப்படுறோம். அது இப்போ உத்தியோகம் கொடுக்குறதுல இருக்கலாம், பெரிய பதவிகளில் ஆக இருக்கலாம், எல்லாத்திலையும் நாங்கள் பின்னடைவதற்கு அல்லது பின்னோக்கி செலுத்தப்படுவதற்கு இந்த பலவீனம், இதை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, எங்கள்கிட்ட பலம் இல்லை, அப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதை எங்களோட குடும்பத்துக்குள்ளேயும் அப்ளை பண்ணலாம், குடும்பத்துக்குள்ளேயும் அப்ளை பண்ணலாம். இந்த ஒற்றுமை குடும்பத்துக்குள்ள இல்லாட்டியும் குடும்பமும் சீரழியும். கணவன் மனைவிக்கு இடையில் அந்த ஒற்றுமை இல்லாட்டி, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் அந்த ஒற்றுமை இல்லாட்டி, சகோதரர்களுக்கும் இடையில் அந்த ஒற்றுமை இல்லாட்டி குடும்பமும் சின்ன பின்னப்படும். ஒரு ஆள் வெறுக்கிறதும், ஒரு ஆள் போறல்ல, பேசுறல்ல, கதைக்கிறல்ல, அதால் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி, நிறைய பிரச்சனைகளை நாங்கள் குடும்ப ரீதியாக. எனவே இந்த ஒற்றுமை என்பது, ஒரு அணியாக நிற்றல் என்பது தாவா களத்தில் மட்டுமல்ல, போராட்ட களத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலேயும் தான் நாங்கள் ஒரு அணியாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி, அவனுடைய பரக்கத் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒற்றுமை அதான் முக்கியமான. இந்த ஒற்றுமை யார்கிட்ட இருந்தாலும் அல்லாஹ்வோட உதவி அவங்களுக்கு கிடைக்கும். அது முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட இருந்தாலும் சரி. அதான் குர்ஆனுடைய தியரி. அந்த ஒற்றுமை என்பது தியரி. இது ஒரு சில பொது நியதிகள் இருக்கின்றன. அது யாருக்கிட்ட இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செய்யும்? அவங்களுக்கு உதவி செய்யும். அதில் உண்டு. அதான் குர்ஆன் சொல்லும், அவர்கள் பலமாக இருக்கிறார்கள், பலமாக இருந்த ஒற்றுமையாக இருக்கிறார்கள். வல்லதீன கஃபரு பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்கள் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்குள் 1000 கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் அவர்கள் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். இல்லா தஃஅலு, அப்படி உங்களுக்குள் இல்லைண்டா பிரச்சனை வரும், நீங்கள் தோற்பீங்க. நாங்கள் கேட்கல, அது கலிமா சொன்ன ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவானான்னு சொல்லி நாங்கள் கேட்கலாம். இல்லை, நீ ஒற்றுமையாக அல்லாஹ் வெற்றியை தருவார். நாங்கள் இங்கிருந்துக்கிட்டு துவா கேட்கல, யா அல்லாஹ் காசா மக்களுக்கு நீ வானத்திலிருந்து ரிஸ்கா உணவறக்கன்னு சொல்லி கேட்கலாது. 40 கோடி அரபிகள் வளர்ச்சி இருந்துக்கிட்டு வாங்கிட்டா வயிறு நிறைய திண்டுக்கிட்டு, திண்ட மிச்சத்தை கொண்டு குப்பையில் கொட்டிக்கிட்டு, ரைட், உல்லாசமாக வாழ்ந்துக்கிட்டு யா அல்லாஹ் மண்ணு செல்வா வரக்கன்னு சொல்லி துவா கேட்குறது நியாயம் இல்லை. அல்லாஹ் சில பேசிக் தியரிஸை சொல்லி, நீங்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமையாக நீங்கள் இருங்க, ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பலமாக நீங்கள் இருங்கள்னு சொல்லி. ஆனால் ஒரு விஷயம் என்னென்றால், நாங்கள் முடிக்கிறதுக்கு முந்தி ஒரு விஷயம் என்னென்றால், நாங்கள் ஒற்றுமை என்பது என்னென்றால் எல்லாரும் ஒரு அரசியல் கட்சிக்கு கீழே ஒற்றுமையானும், எல்லாரும் ஒரு மத இயக்கத்துக்கு கீழே ஒற்றுமையானும், அப்படி இல்லை சொல்லுவார். இந்த கருத்து வேறுபாடு இருக்கும். அரசியல் ரீதியான விருப்பு வெறுப்புகள் ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசம் இருக்குது. மார்க்க ரீதியான விருப்பு வெறுப்புகள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் இருக்குது. மார்க்கத்தில் வழங்குறதுல இப்படி தான். அதில் தியரி என்னென்றால், சட்ட வசனங்கள் சக வித்தியாசமான மனிதனுடைய அந்த என்னது பலம், அவனுடைய அந்த அறிவு, ரைட், அல்ல அறிவு ஏற்றத்தாழ்வு உள்ளது. சமன் கருத்து வேறுபாடு சட்ட வசனம் இருக்கும். அந்த சட்ட வசனத்தில் நான் விளங்குறது ஒரு விதமாக இருக்கு, இன்னொரு ஆள் விளங்குறது இன்னொரு விதமாக இருக்கு, இன்னொரு ஆள் விளங்குறது இன்னொரு விதமாக இருக்கு. அதான் இமாம்கள்கிட்ட இருக்குது. ஏன் சில நேரம் ஒரே இமாம் இந்த வருஷம் ஒரு இது எப்படி விளங்கியிருப்பார், வார வருஷம் இன்னொரு மாதிரி விளங்கியிருப்பார். இமாம் ஷாஃபியை பொறுத்த வரைக்கும் அவர் மதீனாவுக்கு போனது பிறகு ஒரு சட்டம், அவர் நாட்டில் இருக்கிற நேரம் ஒரு சட்டம். கவுல் ஜதீத் கவுல் கதீம்னு சொல்லி, புதிய கருத்து பழைய கருத்துன்னு சொல்லி அது வித்தியாசப்படும். அதில் பிரச்சனை இல்லை, ரைட். மார்க்கத்தில் கருத்து வேறுபாடு வரலாம், அதில் பிரச்சனை இல்லை. அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடு வரலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் எங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடாது. எங்களுக்குள்ள பிளவுகளையும் பிரச்சனைகளையும் அதை ஏற்படுத்தக்கூடாது.
வெறுமனே ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டுக்காக வேண்டி அவனை வழிகேடன் ஆக்கிவிட கூடாது, இல்லாட்டி அவனை காவிராக்கி விட கூடாது. அதில் நாங்கள் மிச்சம் கவனமாக கருத்து வேறுபாடுகளை நாங்கள் பேசலாம், அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அரசியல் ரீதியாக ரைட் இவர் அந்த கட்சி அவர் அந்த கட்சியாக பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன நியாயம், இது இந்த நியாயத்துக்காக நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட், இந்த நியாயத்துக்காக நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட், இந்த நியாயத்துக்காக நான் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன், இந்த நியாயத்துக்காக நான் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன் ரெண்டு நியாயங்களை கற்பித்து கொண்டு நாங்கள் ஒரு அணியாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு அணி என்று சொல்லுதே தவிர எல்லோரும் ஒரு அரசியல் கட்சிக்கு கீழே இல்லாட்டி ஒரு நாட்டுக்கு கீழே இல்லாட்டி ஒரு இயக்கத்துக்கு கீழே வாங்க, அது சாத்தியமா? அது சாத்தியம். அப்போ குர்ஆனுடைய அறைகூவலும் என்னென்றால், நீங்கள் உங்களுக்குள்ள உள்ளங்களுக்குள்ளே முரண்பாடுகள் வந்துவிடக்கூடாது, மனக்கசப்புகள் ஏற்படுத்தவிடக்கூடாது, அது பிளவுகளாக மாறிவிடக்கூடாது, சமூகத்தில் அது பிளவுகளாக மாறிவிடக்கூடாது. இன்றைக்கு அதன் பிரச்சனைகளுக்கு நாங்கள் எல்லா இடத்தையும் எடுத்து பார்த்தால் பிளவுகள் பிளவுகள் பிளவுகள். ஒரு ஆள் ஜீரணிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை, ஒரு ஆள் அங்கீகரித்து, ஏன் வீட்டுக்குள்ளே கூட கணவன் மனைவி கூட கணவனை மனைவி விட்டு கணவன் மனைவி விஷயத்தில் கூட விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை, ஒரு ஆளில் கருத்தை இன்னொரு ஆள் ஜீரணிக்கிறதுக்கு ரெடி இல்லை. அப்போ என்ன நடக்கும்? பிளவு தான் வரும், பிரச்சனை. அதை நாங்கள் இப்போ சொல்கிறோமே, எத்தனை 25% 30% டிவோர்ஸ் 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 என்ற கதைக்கும் இதான் பிரச்சனை. ஒரு ஆள் மதிக்கிறதுக்கு ரெடி இல்லை, ஒரு ஆளில் கருத்தை நாங்கள் ஜீரணிக்க ரெடி இல்லை, இல்லாட்டி எந்த கருத்தை ரைட் ஓகே நான் இடத்துல விட்டு கொடுக்குறேன் அதுக்கு நாங்கள் ரெடி இல்லை. அப்போ என்ன நடக்கும்? பிரச்சனை தான் வரும். அதை அல்லாஹ் தஆலா ஒரு பொதுவான அழைப்பை விடுக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ். அல்லாஹ் தஆலா அவனுடைய பாதையில் உழைப்பவர்களை விரும்புகிறான், போராடுபவர்களை விரும்புகிறான். எப்படி என்றால், ஒரு அணியா உள்ளங்கள் ஒன்றிணைந்த நிலையில் போராடுவதைத்தான் அவன் விரும்புகின்றான். சஹாபாக்கள் போராட்ட களத்தில் ஒரு அணியில் நின்று போராடினாங்க. ஆனால் ஃபிக்ஹ் ரீதியாக அவங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதை பற்றி அவங்க போராட்ட களத்தில் அதை பற்றி எல்லாம் அலட்டி கொள்ளலை. அவங்க வந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக. இதில் அவங்க மிச்சம் கவனமாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு என்றால், அந்த ஒரு சஹாபி போராட்ட களத்தில் வெட்டுப்பட்ட சஹாபிக்கு தன்னை விட முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னை உயிரை விட்டு கொடுத்த வரலாறுகள் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். எனவே இதுதான் இந்த வசனத்து இந்த சூறாவினுடைய ஆரம்பம். இதில் 2 முக்கியமான விஷயங்கள் எங்களுக்கு படிப்பினைக்கிறேன். ஒன்று, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், மனிதர்கள் என்ற வகையில் தவறு இருக்கும் எங்கள்கிட்ட, ரைட், எடுத்துக்கொள்ளணும் என்னென்றால், முடியுமான அளவுக்கு நான் செய்கிறத தான் மத்தாக்களுக்கு சொல்லணும், அல்லது மத்தாக்களுக்கு நான் அதை சொல்லுவதாக இருந்தால் அதை நான் முடியுமான அளவுக்கு என்ற வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி ஒன்று எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அது எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லதாக இருந்தாலும் சரி. இப்போ பள்ளிக்கு போங்கன்னு சொல்லுண்டா நாங்கள் பள்ளிக்கு வரோம், அது ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த ஒற்றுமை எல்லா மட்டங்களிலும், குடும்ப மட்டத்திலிருந்து ஊர் மட்டத்திலிருந்து நாட்டு மட்டம் சர்வதேச மட்டம் வரைக்கும் ஒற்றுமை பறைசாட்டுகின்ற ஒரு நிலை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் வரோம். நாங்கள் யோசிக்கப்பட நாங்கள் எப்படி சர்வதேச ரீதியாக ஒற்றுமையை கொண்டாட நாங்கள் வீட்டில் கொண்டுருவோம், ரைட். நாங்கள் வீட்டில் கொண்டோம்னால் இமாம் ஹசன் பண்ண சொல்லுவார், அகீமு தௌலத்துல் இஸ்லாம் ஃபி குலூபிக்கும் தக்குன் ஃபி அர்லிக்கும். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஒவ்வொருவரும் உங்களோட உள்ளத்தில் நீங்கள் கொண்டாங்க, உங்கள்கிட்ட நீங்கள் கொண்டு வாங்கோ, அது உலகத்தில் தானாக இது செய்யும், மலரும், தானாக வரும். எனவே நாங்கள் எங்கள்கிட்ட அந்த பிளவுக்கு எங்கள்கிட்ட இடமில்லை. கருத்து வேறுபாடு வரும், இது வரும், பிளவு பிரியுஞ்சி தனியாக இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, உறவை துண்டிச்சிருக்கிறதுங்கிறதுக்கு எனக்கிட்ட இடமில்லை என்ற ஒரு கன்செப்டையும் நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவுடைய அடுத்த பகுதியை நாங்கள் அடுத்த கிளாஸில் தொடரும். ஜஸாக்கல்லாஹு கைர். சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.